சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மீனா மேலே ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. மீனா, நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி இருந்தால் கூட நான் ஏதாச்சும் செய்வேன். ஆனால் இப்போ நீங்கள் தூரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றின விஷயத்த சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வீட்டில் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னால் நான் யாருக்கும் எந்த விஷயமும் சொல்லலை. இன்றைக்கி மாமா வந்து கேட்டபோது கூட நான் எதுவுமே சொல்லலை. வார்த்தைக்கு வார்த்தை பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவே நான் ஏமாத்திட்டுருக்கேன், போதுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் இருந்துட்டு ரோகிணியும் மீனாவும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி வந்த உடனே, ஆமாம் இன்னைக்கு நீ எங்கெல்லாம் போன, யாரெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன்டி திடீர்னு கேட்குறீங்க, காரணமாக தான் கேட்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, நான் இன்றைக்கி ஷோரூமுக்கு போனேன், 2 கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அவங்கள மீட் பண்ண அவ்வளோதான், மற்றபடிக்கு எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியோட கன்னத்தில் பலார்னு ஒன்று விட்டுறாங்க. நீ இன்னும் திருந்தலைல்ல, அதே பொய் சொல்கிற ரோகிணியாக தான் இருக்கல்ல, நான் கூட நீ மாறிட்ட, உன்னால் இந்த வீட்டுக்கு மறுபடியும் நல்லது நடக்க போதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என் நினப்பில் நீ மல்லள்ளி போட்டல, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.